வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த உடலில் பார்க்கலாம். ஸோ முத்து வந்து சவாரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விஜயை கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், வாங்க வெளில வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிட்ட விஜய், யாரை இப்போ எதிராக கத்திட்டு இருக்க? வேலையை விட்டு வந்தோன்னா சைலண்டாக இருக்கணும், அதுக்கு போட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். 2 நாளாக வீடு எவ்வளோ சைலண்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இன்னும் நீ வந்தோன்னே கத்திட்டு இருக்க, அதான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே வராங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஏமாந்த காசு திருப்பி வாங்கிட்டா, உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ விஜய் யோசிக்கிறாங்க, இவ எப்படா வாங்கினா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்ன எப்படி வாங்கினதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி சிந்தாமணிக்கிட்டே போயிட்டு எல்லா எவிடன்ஸும் காமிச்சு மொத்த காசையும் வாங்கிட்டா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப பெருசாக தான் வாங்கிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. இங்கே வரங்க, ரொம்ப நடிக்காதீங்க, சிந்தாமணி போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு விஜய் அது இல்லாமல் அண்ணாமலைக்கும் ரொம்ப ஷாக்கு. விஜயா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பயங்கரமாக போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. விஜயாவை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணின்னு சொல்கிறாங்க, ஆமாம் பெருசாக வாங்கிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த 30 லட்ச ரூபா தொலைச்சது வாங்க முடியல, அவனை பார்த்து துரத்த போய் இவனுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து நாக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. இது கிட்ட ரோஹிணி சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன நான் பேசணுன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிடுறீங்களா? இங்கே பாருங்கள், 30 லட்ச ரூபாய் நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்கன்னு தெரியல, இன்னதான் இவளுக்கு தராமல் ஏமாத்தினாலும் உடனே வாங்கிட்டா பாருங்கள், இப்படி இருக்கணும், பிரெயினை யூஸ் பண்ண தெரியணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டணும் எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, என்ன பேசுனே தெரில அப்படின்னு சொல்லி சைலண்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா அது இல்லாமல் ரோஹிணி, மனோஜ் 3 பேருமே தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ எப்படி இப்படி வாங்கினா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, என்னண்டி உங்களுக்கு சிந்தாமணிக்கு லிங்க் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, என் டான்ஸ் ஸ்கூலில் அவங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஐயோ என்னன்ட்டி நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் ஏதாச்சும் பார்த்து பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, அவள் பாரு பூ கெட்டி எவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டு இருக்கா, 2 லட்சம் 3 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் தான் பெரிய ஆள் ஆவீங்க பார்த்தா அவள் ஆயிடுவா போல, உங்களை பார்த்தா நீங்கள் ஆகிற மாதிரியே தெரியல. என்ன ரோஹிணி, நீ பார்ல வச்சு ஒரு 4-5 பிரான்ச் ஆரம்பிப்பேன் பார்த்தா நீயும் ஆரம்பிக்கல. மனோஜ் காசெல்லாம் தொலைச்சிட்டு வந்து இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட மனோஜ், அம்மா இங்கே பாருங்கம்மா, கூடி சீக்கிரத்தாங்க எவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆகிற மட்டும் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாடா இது சொல்ல ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் ரோஹிணி வச்சுட்டு இருக்காங்க, இந்த பியூட்டி பார்லர் என் பேர்லேயே இல்லை, நாங்கள் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன், இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் போலியே அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.